வாழ்க வளமுடன். வெங்கடலட்சுமி, ஊர் பெயர் இல்லை. அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். பரிவர்த்தனை பலன் எப்பொழுது நடக்கும், எப்படி பார்ப்பது? பரிவர்த்தனை பலன் எப்பொழுது நடக்கும் என்றால், பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனையான கிரகங்களின் தசா வரும் பொழுதுதான் அதை பற்றி நாம் பேச முடியும். அது எப்படி பலன் செய்கின்றது என்பதை நாம் அப்பொழுது ஆய்வு செய்ய முடியும். பரிவர்த்தனை பலன் என்பது ஓரளவுக்கு அந்த பாவங்கள், எந்த பாவத்துக்கு அவைகள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றதோ அந்த பாவத்திற்கு அவைகள் வலிமையை கொடுத்துவிடும். பரிவர்த்தனையின் காரணமாக ஆட்சி பலம் கிடைத்துவிடும். மறைமுகமாக ஆட்சி பலம் கிடைத்துவிடும். பரிவர்த்தனையிலே ஸ்தான பரிவர்த்தனை என்பது உண்டு, நீச பரிவர்த்தனை என்பதும் உண்டு. ஸ்தான பரிவர்த்தனா யோகம், நீச பரிவர்த்தனா யோகம் இரண்டு விதமாக உண்டு. இரு நீச கிரகங்கள் பரஸ்பரம் அடுத்த ஒரு வீட்டிலே நீசமாகி இருந்தால் அது நீச பரிவர்த்தனையாகும். உதாரணமாக, சந்திரன் விருச்சிகத்திலே நீச்சம், செவ்வாய் கடகத்திலே நீச்சம் என்றால் இது நீச பரிவர்த்தனா யோகமாகும். இப்பொழுது என்ன இங்கே கிடைக்கும் என்றால், சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் அவர்கள் வீட்டினுடைய ஆட்சி பலம் கிடைத்துவிடும். அது லக்னத்திற்கு எந்த ஸ்தானம், என்ன ஆதிபத்தியம், லக்ன பாபர்களா, பகைவர்களா, சுபர்களா, யோகர்களா என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த நீச பரிவர்த்தனா யோகத்தை எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் ஸ்தான பரிவர்த்தனா யோகம். ஒவ்வொரு கிரகமும் ஸ்தானத்துக்கு பரிவர்த்தனை வாங்கி இருந்தால் தங்களுடைய ஸ்தானத்தின் ஆட்சி பலத்தை பெறுவார்கள். அப்பொழுது அவர்கள் லக்ன சுபர் யோகர்களா, பாபர் பகைவர்களா, நண்பர்களா, சமத்துவம் பெறுபவர்களா என்பதையெல்லாம் பார்த்து அதனுடைய பலனை நாம் நிர்ணயம் செய்யலாம். அந்த பலன்கள் எப்பொழுது கிடைக்கும் என்றால் அவர்களுடைய தசை காலத்திலே தான் கிடைக்கும். ஆனால் ஆதிபத்தியத்தை என்பது அவர்கள் எப்படி காப்பாற்றி கொடுப்பார்கள் என்பதை அந்த பாபர் பகைத்தன்மை வைத்துக்கொண்டு தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆதிபத்தியத்து சிறப்பை மட்டும். அவர்கள் செய்யக்கூடிய பலன்கள் எப்பொழுது கிடைக்கும்? அவர்களுடைய திசைகள் கிடைக்கும். ஆகவே எப்படி பார்ப்பது என்பதையும் கொடுத்துவிட்டேன். எப்பொழுது பலன்கள் நடக்கும் என்பதை பற்றியும் சொல்லிவிட்டேன். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுப்பது என்றால் போய்கொண்டே தான் இருக்கும். பதில் என்பது சாதாரணமாக சின்ன விஷயம் அல்ல, பெரிய விஷயம்தான். நிறைய படிக்க வேண்டும், நிறைய அனுபவம் வேண்டும். படிப்பு என்பது 30% தான். படிப்பும் கணிதங்களும் சேர்ந்தது 30%. ஆனால் அனுபவம் என்பது 70% தேவை. அப்பொழுதுதான் 100% அளவுக்கு நாம் ஞானம் பெற்று ஓரளவுக்கு ஒரு 50-60% அளவுக்காவது பலன்களை நிர்ணயம் செய்து சொல்ல முடியும். 100க்கு 100% என்பது முடியவே முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் அது சாத்தியமில்லை. பிரம்மதேவன் சில விஷயங்களை சில காலங்களில் வெளிப்பட வேண்டும் என்றே தான் வைத்திருக்கின்றான். அதாவது அந்தந்த காலங்களில் மட்டும் வெளிப்பட வேண்டும், அதுவும் இன்னார் மூலமாகத்தான் வெளிப்பட வேண்டும் என்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்லலை அப்படின்னா
இவர் மூலமாக அந்த விஷயம் உங்களுக்கு வரணுங்கிறத அவன் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறான். அதனால் இவர் சொன்னார், கரெக்டாக அமைஞ்சு போச்சு. இன்னொருத்தர் அது சொல்லியிருக்க அந்த பாயிண்ட்டை அவர் இன்னொருத்தர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் சொல்லலைங்க அப்படின்றோம். அவருக்கு சொல்லுவதற்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு இவர் சொல்ல வேண்டும் என்று அதிகாரம் இருக்கும்போது அவர் சொல்ல முடியாது அதை. ஆகவே ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான பலன்களை ஒவ்வொரு நேரத்திலே சொல்லும் பொழுது அது பலிதமாகிவிடும். ஆகையினால் ஜோதிடர்கள் சொல்லவில்லையே என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நேரம் சரியாக இருக்க வேண்டும். ஜோதிடம் சொல்பவருக்கும் நேரம் சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பலன் சரியாக அமையும். அப்படி இல்லாமல் அவர் சொல்லவில்லை, இவர் மட்டும்தான் சொன்னார், நீங்கள் இன்னொரு தடவை போனீங்கன்னா அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் மூலமாக உங்களுக்கு சொல்லணுங்கிற அந்த காலகட்டம் வரும்போது அவரும் சொல்லுவார், சொல்லாமல் இருக்க மாட்டார். ஏன்னா அந்த பிரம்மதேவனுடைய இது அங்கே வேலை செய்யுது. புரியுதா? ஆகையினால் இந்த கேள்விக்கு உண்டான பதில் எப்பொழுது நடக்கும், எப்படி பார்ப்பது என்பதை பற்றி சிறு விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.